guys, welcome back to Gaming YT. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 1 நம்ம ஹார்டில் தான் கைஸ் முடிக்க போகிறோம். அந்த ஸ்பைடர் ரூம் இருக்குல்ல அதில் போய் தான் கைஸ் முடிக்க போகிறோம். கஷ்டமாகிடுச்சு இல்லை, ஆனால் ஹார்டில் போட்டிருக்கேன். ஆனால் பக்காகி ரொம்ப ஈஸி மாதிரியே இருந்துச்சு கைஸ் அப்போவே. சரி ரெக்கார்டிங்கில் உங்கள்கிட்ட கேட்போம் அப்படின்னாச்சு. கைஸ் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அண்ணான்னு போடுறேன் கைஸ். ஃப்ரீ ஃபயர் போடணுன்னா ப்ளூ கலர் கார்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பப்ஜி போடணுன்னா ரெட் கலர் கார்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எந்திரிச்சிட்டோம் கைஸ். புக்கு இங்கே தான் கைஸ் இருக்குது. பேப்பர் வச்சு இந்த பாட்டியை ஊற வச்சுருவோம். சொட்டை மண்டே மொட்டையாக்காமல் இந்த வீடியோ நான் போக மாட்டேன் கைஸ். இந்த லிவரை போய் ஆன் பண்ணணும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதுக்கு என்ன தெரியுமா, ஸ்லீப் பேர்லாக்னு ஒரு கீயா அது ரொம்ப ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. அடுத்து உட்டன் ஸ்டிக்கு அதெல்லாம் லிவராங்க. அதை ஓட்டைக்குள்ள சொல்லி சுற்றணும். இன்னொன்று நம்ம செயின் கட்டார் அதுவும் தேவை. அதுதான் அது மட்டும் கிடைச்சாலே போதும். இந்த சொட்டைகளை ஓர தொடர்ந்து எப்படியாவது கொல்லணும். ஒன்று கார் இருக்கிற இடத்துல கார்த்தியே கிடச்சிருச்சு கடவுள் மாதிரி. அதுக்குள்ளே ஹேமர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நல்லதாகவே இருக்காது கைஸ். எப்பயாவது அந்த வெல் ஹேண்டிங் இருக்கும். கார் எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே என்ன இருக்கும்? அதுக்குள்ளே என்ன இருக்கும்? மிஞ்சி போனால் என்ன ஹேமர் இருக்குமா? ஹேமர் இல்லை, இன்ஜின் பட்டு இருக்கும். நல்லா ஞாபகம் கைஸ், இன்ஜின் பட்டு தான் இருக்கும். இல்லை இன்ஜின் பட்டு ஹேமர் தான் கைஸ் இருக்கும். சரி நானே மறந்துட்டேன் கைஸ். கைஸ் இதை ஃபஸ்ட்டு வீடியோ கைஸ் கொஞ்சம் மோட்டிவேட் மட்டும் பண்ணுங்கள் கைஸ். அதாங்க நான் அந்த ஜிமெயில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேட் மட்டும் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ். நான் ஒரு வீடியோ போடுறேன்னா ஒரு லைக் எல்லாரும் போட்டிருங்க, ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. அது எனக்கு போதும் கைஸ். அதுக்காக இது மட்டுமாவது செய்யுங்க கைஸ். சொட்டைகள் உள்ளே போய் அடைச்சி கொண்டுட்டு மேலே போய் ஹேமர் எடுப்போம். என்ன இவ்வளோ குண்டு இருக்குது? என்னே தவிர எனக்கு சாவு நிச்சயம் தொப்பையை குறைக்கணும். இதுக்குள்ளே எப்பயாவது பேட்லாக் இருக்கு. ஒன்றுமே இல்லை. சரி மேலே போவோம். மேலே போய் அந்த இவ்வளோ சென்று போய் அந்த டெடியை போட்டால் கூட ஒன்றுமே என்னப்பா எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்கும் பண்ணதில்லை. நிறைய இடத்துல உண்மையை போட்டு பார்த்தேங்க. சொரவே எல்லாத்தையும் இந்த ஸ்பைடர் நம்ம எப்போயும் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ஹார்டு மாதிரி தைத்த மாதிரி எடுத்து மேலே மீல பூரா எக்ஸ்ட்ரா கிரானையா இந்த வீடியோ நான் எத்தனை டேயில் முடிப்பேன்னு நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த டைம் நீங்கள் பார்க்கக்கூடாது, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கமெண்ட் நான் பின் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். கேமரா ஃபஸ்ட்டு வரைக்கும் உங்களுக்கு சேஃப் இருக்குமா? சேஃப் யூஸ் வச்சா ஸ்லீப் பேட்லாக் கிடச்சிடும். நமக்கு ஒரு கீ கிடச்சிருச்சு. இன்னும் கிடைக்கல. கீழே போவோம். ஜல்லில் அது வந்துருக்கும். அதை ஓப்பன் பண்ணுறத விட நம்ம கீழே போய் வந்து பார்த்தா ஏதாவது கிடைக்கும்ல. அதாவது திடீர்னு ஸ்பெஷல் இருந்துச்சு சரியா. அந்த நிஞ்சா அதான் யூடியூப் வந்து மொத்தம் ப்ராப்ளம் இருந்தால் காசு ஏதாவது அனிமே கேம் விளாடணும் இதில் சொல்லுங்கள் கைஸ். நான் 1500 எத்தனை ஜிபி எடுத்துருக்கேன்.
அவ்வளோ ஜோலு கட்டிங் பீஸ். அவனுக்கு கண்ணு கிடச்சோன்னா இது நெஞ்சிலையும் அடிக்கணும். இது நம்மளோட முதுகுலாம் அடிக்க கொள்ளுதில்ல. நம்ம இது நெஞ்சில் அடிச்சு ஒரு பாட்டு இங்கே இருக்குது. வெளில காக்கா குட்டி இருக்காங்க. ஆனால் அங்கே தான் கட்டிங் பீஸ் இருக்குது. அதை வச்சு சேஃப்டி இருக்கலாம். கட்டிங் பீஸ் முடியும் சேஃப்டி இது கயத்தில் எக்கி முடியும். இது தீரவே தெரியாது. இந்த மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும். மொத்தமே அப்படியா அங்கே செயின் கட்டணும். டஸ்ட்டில் செயின் கட்டணும். குட்டியோட அப்படி இல்லை. நம்மளாம் அம்மா அப்போ ஃபுட் வச்சுட்டு காக்காடு கட்டுவோம். கெஸ்டில் கட்ட வைத்தவங்கள அதுவாக பயந்து மாதிரி ஆள் இருக்கும் இல்லையா. வச்சது உடனே வந்துடும். ஆள் இருந்தவங்க அதில் படி கட்டிங் பேசி மேலே போனது மேலே ஒன்றால் ஒழுங்காக பண்ண முடியுதான். ஓப்பன் பிஎஸ்எம் பண்ண ஓப்பன் ஆகிட்டு ஆனால் ஆடு மாதிரி ஓப்பன் ஆகிட்டு சொன்னாங்க மக்கள் எல்லாம் சிலருக்கு விழுந்தா செத்துருவோம்ல கைஸ். நான் ஒரே ஒரு பக்கில் பூசிட்டேன் கைஸ். சிலருக்கு தெரியாமல் விழுந்துட்டேன். ஆனால் சாகலை கைஸ். நம்ம மைண்ட் கிராஃப்ட் பண்ணுவோமா கைஸ். மை இன்ஸ்பிரேஷன் இஸ் VTG ப்ரோ. இது நேரில் ஒரு ட்ரிப்பு போய் எப்போதான் இந்த டிக்கெட் கைஸ் பார்த்து மாட்டேங்க. அப்படியே ஒரு ரவுண்டை போட்டு அப்படியே அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. திரும்ப இதே நான் பண்ணுறது கூடாது. என்ன பாருங்க மழை வேறு பெய்யுது கைஸ். ஸ்லீப் எல்லாத்தையும் கிடச்சிருச்சு. ஃப்ரீ ஃபயர் வீடியோவும் வந்துடும் கைஸ். வரணும்னா நீங்கள் அந்த இது பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுருக்கீங்க. அப்போ தான் எல்லாமே வரும். மழைப்போ வர கட்டிங் பிளேடு வர தரணும் கஷ்டி. செயின் கட்ட ஓகே. ஸ்பைடருக்கு எடுத்து அதில் போட்டோம்னா ஒன்றுதான். இன்னும் என்ன ஒன்று அந்த செயின் கட்டரோட எங்கே இருக்குன்னு தெரியல. ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கிற இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பனுக்கு கிடச்சிச்சு. அவ்வளோதான். அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இடத்துல திரும்ப சொல்கிறீங்க. இந்த மோட்டிவேட் பக்கத்தில் கொண்டு வேணா ஒரு லைக் கொடுங்க. இல்லை ப்ரோ வேணாம் ப்ரோனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒருவேளை ரெண்டுமே நினச்சிங்கன்னா ரெண்டுமே பண்ணுங்க. ஒருவேளை பாவம் நினச்சிங்கன்னா ரெண்டையும் பண்ணுங்க. நீங்கள் மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல உங்களுக்கு கண்ணுக்கு ஒரு டைஸ் இது மட்டும் வரணும். கல்வி 2 தாட்டி இந்த கண்ணை கூட தான் பேசுவேன். சோட்டு நான் வந்து தலைவர் படி வந்துருச்சு. எடுத்து அதற்கு ஓப்பன் பண்ணுவோம். அம்மா எதுக்கு நான் யூடியூப்பில் வந்துருக்கேன்னா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. அதை நான் கொஞ்ச நாள் போனது சொல்கிறேன். அது வரதுக்குள்ளே போய் முடிச்சுடுங்க. ஒரு டே கூட சாகாமல் பண்ணி நினைக்கிறேன். விளையாட்டாரையும் சாகு என்னடா திடீர்னு தமிழ். நானும் ஒரு தமிழன் கைஸ். அந்த ஆங்கிரி ப்ரோ பிளேயர் மைன்கிராஃப்டில் VTG மாதிரியே முடிக்கும் கைஸ். அவர் முடிப்பார்ல.
நம்மளும் மைண்ட் கிராஃப்ட் ஆடி இந்த மாதிரி பார்ட்டு பார்த்தா நம்ம மைண்ட் கிராஃப்ட் அவ்வளோ தெரியாது. அவரை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். மைண்ட் கிராஃப்டில் என் சர்வரில் நான் சோலோ விளாட்லேன்னா கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்குவேன் ஒருத்தர். அவன் மைண்ட் கிராஃப்ட் பிளேயர். பாப்பா தான் உதவியாக கூப்பிட்டு வேறு எவனாவது கூப்பிட்டு வர வேண்டியது. இது பஸ்ஸில் அட்டக்கிறதுல பஸ்ஸில் இருக்குது. வீட்டில் கன் பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கு கேஸ் அங்கே நஷ்டம். இப்போ அந்த கோடு என்ன கேஸ் போட்டுருந்துச்சு இருங்க, நான் ரெக்கார்டிங்கில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒன்று செயின் கட்டர் இங்கே இருந்துச்சு கைஸ். அது ஸ்பெஷலுக்கு அங்கேயே கிடச்சிச்சு. செயின் கட்டர் இஸ் இன் மை ஹேண்ட். கைஸ் உட்டர் ஸ்டிக்கு எல்லா பேரும் அங்கே தான் கேஸ் இருக்கு. நான் நினச்செடுத்தது தான் கேஸ் இருக்கு. அப்போ முடிச்சுட்டேன் கைஸ். பரவாயில்ல, நம்ம இதுலேருந்து போயிடலாம் கைஸ். அடிச்சிருச்சு ரைஸ், அடிச்சிருச்சு. எப்படியாவது இந்த மேட்சை முடிக்கணும் கைஸ். மிஸ் ஆகவே கூடாது கைஸ். கிளவியை தான் கொள்ளணும். கிளவி ஒரு தாட்டி போட்டுருவோமா? நாளைக்கு சாங் கிடைக்கிறது நீங்கள் போட போகிறேன். அப்புறம் நீங்கள் கபடி பண்ணீங்க செஞ்சு அதான் நான் பண்ணுற கபடி. ஆமாம், நமக்கு மெலனே கிடைக்கலையே. அதுக்குள்ளே எப்படி கொடுப்போம்? இவ்வளோ மெல்லில் தான் எல்லாத்தையும் இருக்கும். மலர் வந்து அந்த சுற்றுறது நம்ம பாதி இது ஓப்பனே பண்ணலாம். இந்த ரிமோட் கைஸ் நம்ம முடிச்சிடுவோம் கைஸ். இந்த ரிமோட்டில் தான் இந்த ஸ்டிக்கர் இருந்துச்சு. தொண்டை வர கட்டிட்டு உள்ளதான் ஸ்டிக்கர் அப்பாடி. அவ்வளோதான் கைஸ், கிளம்பிடுவோம் கைஸ். எல்லாத்தையும் போய் இதுக்குள்ளே போட்டு மேலே பாத்ரூமில் போட்டேன்னா இதுக்குள்ள தான் ரசமே பாயிடலாம். ரஸ்டியா இங்கே போகிறேன். இந்த ஸ்பைடர் நம்ம விட்டு வச்சதே தப்பு கைஸ். அது ஒன்றுமே அதுலேயே ஓடி 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 இங்கே நிற்கிறேன். சாப்பாடு சாப்பிடுச்சு. அது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சாப்பிடுச்சு. ஆமாம், செயின் கட்டர் கிடச்சிச்சு. ஓடு ஓடு ஓடு. தொல்லை கேஸ் முடிக்க வரும். ஆனால் கேஸ் மழை வந்த மாதிரி இருக்குது. டேடி தான் கேஸ் மழை வர வச்சுருக்கு. நம்ம தப்பிச்சு போகல. எடுக்க மறந்துட்டேங்க. சரி பரவாயில்ல, அடுத்து எடுத்துக்கோங்க. எங்கே போதுமே தெரியல. அந்த டோரிஸ்க்கு போய் இருக்க போயிருக்கேன். நம்ம போகிற வழி மட்டும் போயிடும். சரி டான்ஸாலே அவங்களாம் பார்க்கலையே. முன்னாடி தானே போய் இதுவா போ இங்கே நிற்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே எது இருக்கே பார்க்கல. வாங்க இங்கே நின்றுப்போம். பிடிச்சது உடனே அது வந்து போயிடும்.
अपलोड करो वीडियो जाती हस्ती हस्ती அதை கரெக்டு முடிக்க மொத்தம் எனக்கு 6 நிமிஷம் ஆச்சு. 6 சரி 16 நிமிஷம் வச்சுக்கேன். அது ஒரு பாட்டு அந்த ஸ்பெண்ட் நிமிஷம் ப்ரோ பிளேயர்லாம் வந்து 5 செகண்ட்லேயே வச்சுருக்காங்க. அவங்க எப்படி தெரியாது. நெக்ஸ்ட் நாளைக்கு ஷார்ப்பாக 10 மணிக்கு பார்த்தோன்னு அவ்வளோதான் தப்பிக்க போகிறோம். நம்ம இது தப்பிக்க போய் எஃபர்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. டேனி எங்கிட்ட இருக்கு பாப்பா, அங்கிட்ட வந்தாங்க இந்த வீட்டை விட்டு தெரியாது மனசே வரலையே. சொல்லாட்டி கடைசியாக போட்டு வீட்டில் எவ்வளோ தடவை கொஞ்சம் தப்பிக்கிறேன். நான் எங்கிட்ட